திருகோணமலை மண்டலத்தில் கடந்த 7 வருடங்களாக தனது இலக்கு மாறாது பயணித்து வருகின்ற தளமைப்பினால பல்வேறுபட்ட செயல் திட்டங்கள் இளையோர்களை மையப்படுத்தி மேற்கொள்ளப்பட்டு வருது. அந்த வகையில் நேரடி அமர்வுகளில் பங்கு கொள்ள இயலாதவர்களை கருத்தில் கொண்டு அஹ், இன்றைய அமர்வானது நிகழ்நிலை மூலம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. அஹ், அப்படிலாம் குரல் பிரேக் ஆகி வருது. திலானி, திலானி. ஓகே, நான் கண்ணே வர்றேன். தலைமை அமைப்பால குறிப்பாக இந்த போட்டி பரீட்சைகளில் விண்ணப்பிச்சிருக்கிற மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ற நோக்கத்தை மையப்படுத்தி இந்த அமர்வுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகள்லையும் வெள்ளிக்கிழமை இரவுலையும் இந்த அமர்வுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது. அந்த வகையில இன்றைய தினம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், பொது நுண்ணறிவு தொடர்பான பயிற்சி நடைபெற இருக்குது. இதுல வளவாழ்றாங்களோட கலந்து கொண்டிருக்கிறது முரளிதரன் ஜசிதரன் அவர்கள். உங்களுக்கான வகுப்பை கடந்த செவ்வாய்க்கிழமையும் எடுத்திருந்தவர். இன்றைய தினம் அந்த வகுப்பு தொடர்ச்சியான ஒரு வகுப்பு இடம்பெற இருக்குது. இந்த வகுப்புகள் தொடர்ந்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில இடம்பெறும். முற்றிலும் இலவசமான உங்களை ஊக்குவிக்க ஒரு முயற்சியாக தளத்தால் இது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஜெசி, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஓகே. ஸ்க்ரீன் வந்து தெரியும் நினைக்கிறேன். ஓகே. நான் லாஸ்ட் வீக் வந்து என் பார்த்துக்கொண்டு அண்டையாக்கு பார்த்த கேள்வி தொடர்ச்சியை வந்து இந்த வகுப்புல வந்து நான் தொடர்ச்சியை வந்து பார்ப்போம். ஸோ இதுல முதலாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்ப இந்த மாதிரி கேள்விகள் வந்து பார்க்கறதுக்கு பெருசா இருந்தாலும் ஆனா உள்ளதுலேயே வந்து இலகுவான கேள்விகள் வந்து இந்த கேள்விகள் தான். உள்ளதுல இலகுவான கேள்விகள்னா அதுல விஷயம் எல்லாத்தையுமே வந்து அதை நாங்க எப்படி பிரதியிட்ட இதுல பார்த்தோம்னா மெயினா வந்து சொல்லியிருக்காங்கன்னா, மணிக்கணினிகள் விற்கும் முகவர்களிடம் வந்து 2200 மணிக்கணினிகள் இருக்கின்றன. அவற்றை அவர் 7 நாட்களில் விற்று முடிக்க உத்தேசித்துள்ளார். இத்தனை நாள் 7 நாள்ல வந்து மொத்தமா விற்று முடிக்கிறதுக்கு வந்து அவர் உத்தேசித்திருக்கார். முதல் நாள் விற்ற மடிக்கணினி எண்ணிக்கையின் 1/3 இரண்டாம் நாளும், இரண்டாம் நாள் விற்ற மடிக்கணினி எண்ணிக்கையில் மூன்றாம் நாளும், நான்காம் நாளும், நான்காம் நாள் விற்று முடித்த மணிக்கணினி எண்ணிக்கையின் அரைவாசியை ஐந்தாம் நாளும், ஐந்தாம் நாள் விற்ற மடிக்கணினி எண்ணிக்கையில் அரைவாசியை 6ஆம் நாளும் விற்றார். அப்ப 7ஆம் நாள் எஞ்சி இருந்த வந்து 86 மடிக்கணினி. இது வந்து ஒரு சின்ன ஒரு பின்ன கேள்வி. சரி சரி, அப்பதான் தரவுகளை வந்து குறிப்போம். மொத்தமா வந்து எத்தனை மடிக்கணினி இருக்குது? மொத்தமா வந்து 2200 மடிக்கணினிகள் இருக்குது. இதை அவர் என்ன செய்யறார்? 7 நாள்ல வந்து விட்டு முடிக்க உத்தேசித்திருக்கார். ஒயிட் போர்டும் தெரியும் நினைக்கிறேன், தெரியல, அடிக்க சொல்லுங்க. அப்ப முதலாம் நாள் விற்றதுன்ற ஒரு 1/3 மடங்கைத்தான் இரண்டாம் நாளுக்கு சொல்லியிருக்காங்க. முதலாம் நாள் விற்ற மணிக்கள் எண்ணிக்கையில் 1/3 இரண்டாம் நாளும்,
அப்ப இதுல பார்த்தோம்னா முதல் எவ்வளவு விட்டிருப்பார்? நான் முதலாம் நாள் எவ்வளவு விட்டுருவேன்னு எனக்கு தெரியாது. அப்ப அது எனக்கு அதை வச்சுக்கொண்டு தான் மிச்ச கேள்வி எல்லாமே போகுது. அப்ப முதலாம் நாள் விட்டு வந்து நான் எக்ஸ்ன்னு சொல்லி போடுவோம். சரி. அப்ப இரண்டாம் நாள் எவ்வளவு விட்டிருப்பார்? யாரும்? ஓகே, முதலாம் நாள் விட்டதுன்ற ஒன்றின் கீழ் 3 மடங்கு வந்து இரண்டாம் நாள் விட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே வந்து எக்ஸின் கீழ் 3 வந்து என்னது, இரண்டாம் நாள் வந்து விட்டிருப்பார். இரண்டாம் நாள் விற்ற மடிக்கால் எண்ணிக்கையில் ஒன்றின் கீழ் 2, அதாவது அரைவாசியை வந்து மூன்றாம் நாள் விட்டிருக்கார். ஓகே, இந்த எக்ஸின் கீழ் 3 என்னது, எக்ஸின் கீழ் 6. சரி, நான் போட்டுக்கொண்டு போறேன். இதுல யாருக்குமே சந்தேகம் சொல்லி சொன்னா ஒருக்கா வந்து சொல்லுங்க பெருசு. சரிதானே? மூன்றாம் நாள் விற்ற மடிக்கால் எண்ணிக்கையில் கால்வாசியை நான்காம் நாளும், மூன்றாம் நாள் விற்றதின்ற கால்வாசியை வந்து நான்காம் நாள் விட்டிருக்காரு. அப்படின்னு சொல்லி சொன்னா 6 தர 4, இது வந்து என்னது, அப்ப எக்ஸின் கீழ் 24, எக்ஸின் கீழ் 24 ஐந்தாம் நாள் பாபம். நான்காம் நாள் விட்ட மடிக்கல் எண்ணிக்கையில் அரைவாசியை ஐந்தாம் நாள், அதே மாதிரி ஐந்தாம் நாள் விட்ட மடிக்கல் எண்ணிக்கையில் அரைவாசியை 6ஆம் நாள். சரி, நாங்களே ரெண்டும் அரைவாசி அரைவாசின்னு சொல்லித்தான் வந்து எக்ஸின் கீழ் 96, எக்ஸின் கீழ் 96 ஏழாம் நாள் எவ்வளவு எஞ்சி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. 86 மடிக்காணி வந்து எஞ்சி இருக்குது. ஏழாம் நாள் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்க போது அதுல வந்து என்னது 86 வந்து எஞ்சி இருக்க போகுது. 86 எஞ்சி இருக்க போகுது. அதில் அவர் குறித்த அளவு வந்து விற்கிறார். இப்போ 7 நாளில் வந்து மொத்தத்தையும் விட்டு முடிக்க வேண்டியிருக்காரு. அப்ப இவ்வளவு கூட்டு தொகையும் சேர்த்து என்னது 2200 வந்து இருக்கும். சரி, 2200 இருக்கும். அப்ப இவ்வளோத்தையும் கூட்டுவோம். முதலாவது எக்ஸ் பிளஸ் எக்ஸின் கீழ் 3 பிளஸ் எக்ஸின் கீழ் 6 பிளஸ் எக்ஸின் கீழ் 24 பிளஸ் எக்ஸின் கீழ் 48 பிளஸ் எக்ஸின் கீழ் 96. சரி, இவ்வளோத்தையும் கூட்டுவோமே. பிளஸ் 86 இஸ் ஈக்குவல் டு 2200. சரி, இப்போ இவ்வளோத்தையும் கூட்டுவோம். இவ்வளோத்தையும் பகுசி எடுக்கணும்னு சொல்லிச்சுன்னா 96 பகுசி எடுக்கலாம் எனக்கு. அப்போ 96 பகுசி எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா 96 எக்ஸ் பிளஸ் 32 எக்ஸ் பிளஸ் 16 எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 86 இஸ் ஈக்குவல் 2200. இவ்வளோதையும் கூட்டினோம்னு சொல்லிச்சோன்னா 96 128 144 148 151 எக்ஸின் கீழ் இஸ் ஈக்குவல் 2200 மைனஸ் 86. சரி, அப்போ 2114 என்று சொல்லி வரும். எக்ஸை பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம். 2114 தர 96 கீழ் 151 151. இப்போ எக்ஸின் விட என்னது? பங்கு பெற்றுனர்களும் கணக்குல செய்துட்டு உங்களோட ஆன்சர்ஸை சொன்னீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ராக்டிவா இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் கொஞ்சம் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா நிறைய கேள்விகள் பார்க்கலாம். அல்லது ஒரு குறிப்பிட்ட கேள்வி தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
ஓகே, அப்போ நான் எக்ஸ்டெண்ட் அப்படியே பார்த்த மட்டும் சொல்லி சொன்னா நீங்க யார் பார்ட்டிசிபேட் லைக் யாருக்கு அன்மியூட் பண்ணாலும் கேட்சா மட்டும் தான் தெரியும், ஹேண்ட் ரைஸ் பண்ணாலும் தெரியாது, செட் புக்ஸும் தெரியாது. மேக்ஸிமம் அன்மியூட் பண்ணி கேட்குறதுக்கா பாருங்க. எக்ஸ் வந்து 1344 வந்து என்னது விடையா வந்து வரும். அப்ப முதலாம் நாள் விட்ட மடிக்கல் எண்ணிக்கை வந்து 1000 கேள்வியாவே கேட்டிருக்காங்க. முதலாம் கேள்வி கூட தெரியும், 1344. மூன்றாம் நாள் விற்கப்பட்ட மடிக்கல் எண்ணிக்கை. இப்ப இதுல பார்த்தோம்னா என்ன, நான் எல்லாத்தையுமே எக்ஸ் சார்பா எடுத்துட்டேன். எல்லாத்தையுமே வந்து முதலாம் நாள்ல அரைவாசி இது, ரெண்டாம் நாள்ல காவாசி இதுன்னு எடுக்கல, எல்லாமே எங்களுக்கு ஒரு கணிதத்துல இருக்கு என்னது எக்ஸில வந்து இருக்குது. அப்ப இதுல மூன்றாம் நாள் வித்தை பார்த்தோம்னா எக்ஸின் கீழ் 6, 1344 கீழ் 6. சரிதானே? அதே மாதிரி அஞ்சாம் நாள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 1344 44 கீழ் 48, அஞ்சாம் நாள் கட்டமாட்டா. அப்ப என்ன, ஒரு டக்கான சமன்பாடுல போட்டு ஒரு விடையை எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா அதுக்கு பிறகு வர்ற களியில வந்து டக்குன்னு வந்து எங்களால் வந்து செய்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அடுத்து முதலாம் நாள் விற்கப்பட்ட மடிக்காணிலும் பார்க்க எத்தனை மடிக்காணிகள் இரண்டாம் நாள் குறைவாக விற்கப்பட்டன. அப்ப என்னது, முதலாம் நாளை கண்டோம், இரண்டாம் நாளை கண்டோம், இரண்டாம் நாள்ல இருந்து முதலாம் நாள்ல இருந்து இரண்டாம் நாளை கழிச்சு விடணும்னு சொல்லி சொன்னா எத்தனை மடிக்காணிகள் வந்து குறைவாக விற்கப்பட்டனன்னு சொல்லி எங்களால் வந்து போடக்கூடிய மாதிரி வந்து இருக்கும். சரி, சாட் பாக்ஸும் யூஸ் பண்ணல, ஓகே பரவாயில்ல. அடுத்த கேள்வி, முதலாம் நாள் விற்கப்பட்ட மடிக்காணிகள் பார்க்க எத்தனை மடிக்காணிகள் குறைவாக விற்கப்பட்டன. அப்ப எங்களுக்கு வந்து குறிப்பிட்ட வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? இது வந்து ஒரு சின்ன கேள்வி, பெரிய கேள்வியில பின்னத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு அமைக்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வி வந்து நான் ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி, பின்வரும் வினாக்கள் ABCDEFG என்ற 7 நண்பர்கள் வட்ட மேசையை சுற்றி அமர்ந்துள்ள முறை தொடர்பாக கீழே உள்ள தரவுகளை வந்து அடிப்படையாக கொண்டிருக்கு. ஒரு 6-7 நண்பர்கள் வந்து ஒரு வட்ட மேசையில் சுற்றி இருந்துள்ள விதத்தை பற்றி தானே வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. சரிதானே? இப்போ இந்த கேள்வி வந்து நான் எப்படி அப்ரோச் பண்றது, இதெல்லாம் தரவுகள் தந்திருக்காங்க. அப்ப என்னோட சேர்ந்து வந்து செஞ்சு கொண்டு போங்க. சரிதானே? முதலாவது, ஈயின் இருபுறமும் அருகிலே A, D ஆகியோர் அமர்ந்துள்ளனர். A, D ஆகியோர் அமர்ந்துள்ளனர். சரிதானே? அப்ப முதலாவது ஈய போடுவோம். வட்ட மேசையனும் பொறுத்தவரை நம்மளா நேராகவும் போடலாம். ஈ என்ற போட்டம் என்று சொல்லி சொன்னா ஈயின் இருபுறம் வரையே AD எண்ணம் வந்திருக்காங்க. சரிதானே? F, C ஆகியோருடைய அமர்ந்திருப்பது G இல்லை. F, C ஆகியோருடைய அமர்ந்திருப்பது G இல்லை. சரிதானே? அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் நான் எடுக்கல, கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. மூன்றாவது போம், F அமர்ந்திருப்பது ஏக்கு வலது பக்கத்தில் ஆகும். ஏக்கு வலது பக்கத்தில் ஆகும். இப்ப நான் இது போட்டு இதுல பார்த்தோம்னு சொல்லிச்சேன்னா ஏக்கு வலது பக்கத்தில் யார், ஈ தானே வந்திருக்கிறார். ஓகே, அப்ப இந்த ஆர்டர் என்ன செய்ய வேணும், மாற வேணும். EDA சொல்லி வரும். F அமர்ந்திருப்பது வந்து என்னது, ஏயின் வலது பக்கத்தில் ஆகும். அப்ப DEAF என்று சொல்லி இந்த ஆர்டர் நாங்கள் எடுத்துருவோம். சரிதானே? படிவிடுவோம் DEAF. அப்ப 4 பேர் ஆர்டரை வந்து நாங்க எடுத்துட்டோம். அடுத்தது F, C ஆகியோருடைய அமர்ந்திருப்பது G இல்லை. இப்ப இதுல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா D வந்துட்டார். E வந்துட்டார். C ஆகியோருடைய அமர்ந்திருப்பது வந்து என்னது, G இல்லை என்றா F, C ஆகியோருடைய அமர்ந்திருப்பது என்னது, B ஆக வந்து இருக்க வேண்டும். B ஆக வந்து இருக்க வேண்டும். அப்ப 6 பேர் தரவு வந்துட்டு இப்ப மிஞ்சி இருக்கிற வந்து G. ஓகே, G ஒன்று என்னது, இந்த மொழியில வரலாம் அல்லது இங்கெல்லாம் வந்து வரலாம்.
சரி, நான் இப்போ அதை போட்டு வச்சுக்கிறேன். நான் அடுத்த கேள்விக்கு போவோம். இதற்கேற்ப பின்வரும் வினாவிற்குமான விடையை தரப்பட்டுள்ளவற்றிலிருந்து தெரிவு செய்து அதற்குரிய தெரிவின இலக்கத்தை வினாவிற்கு எதிரே உள்ள புள்ளிக்கு சரிதானே? கீழே உள்ளவர்கள் யார்? அப்ப பக்கத்து பக்கத்துல யார் யார் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிசியை பார்த்தோம்னு சொல்லி சொன்னானு பக்கத்து பக்கத்துல, டிஇயை பார்த்தோம்னா பக்கத்து பக்கத்துல, ஜிடியை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஜிடியை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அதுவும் என்னது பக்கத்து பக்கத்துல. ஏன்னா இங்கே வந்தா வட்ட மேசு தானே. அப்ப இப்படி வரும்போது ஜி பகுதியெல்லாம் வரதுனாவே ஆன்சர். கீழே உள்ள எந்த சோடினர் வேற ஸ்கிரீன் யூஸ் பண்றீங்களா யூஸ் பண்ணாதீங்க. நான் நீங்க கிருநீங்க எடுத்துனா கேள்வி வருது, அதான் பிரச்சனை. கீழே உள்ள எந்த சோடியினரில் இரண்டாவது நபர் முதலாவது நபரின் அருகே வலது பக்கத்திலே அமர்ந்து காணப்படுவார்? கீழே உள்ள எந்த சோடியினரில் இரண்டாவது நபர் முதலாவது நபரின் அருகே வலது பக்கத்தில் காணப்படுவார்? அப்ப நம்ம வந்து ஓர்டரே பார்த்தோம்னா சரி, இரண்டாவது நபர் முதலாவது நபருக்கு வலது பக்கத்தில் இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா பிஎம்எஃப் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா என்ன வலது பக்கத்துல வராது. இப்ப இதே ஓர்டர்ல இங்கேயும் இருக்கணும். சிபியை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா அதுவும் வராது. ஏன்டா பி என்ற வலது பக்கத்துல என்னது சி இருக்கிறார். அது மாதிரி இஏ பார்த்தோம்னா வரக்கூடியது. டிஎஃப் பார்த்தோம்னா அதுவும் பார்த்தோம்னா கேப் இருக்கு, அப்ப அதுவும் வராது. இப்போ மூன்றாவது விட எஃப் அமர்ந்திருக்கும் இடம். சரி, அடுத்த கேள்வி. எஃப் அமர்ந்திருக்கும் இடம் என்னண்டு அதுல பார்த்தோம்னா சியினது இடப்பக்கத்திலே முதலாவது ஆகும். சியினது இடப்பக்கத்திலே முதலாவது அமைந்திருக்கிறது யார்? பி. ஆகவே அது வராது. ஏயினது இடப்பக்கத்திலே அருகில் ஆகும். ஏயினது இடப்பக்கத்தில் அமைந்திருக்க வந்து இ, அதுவும் வராது. சீனது வலப்பக்கத்திலே மூன்றாவது ஆகும். அப்ப இதை இந்த கேள்வியில பார்க்கணும்னா வலப்பக்கத்திலே என்று சொல்லி சொன்னா இருக்கிற மாதிரி இருக்க வேணும். சரிதானே? அடுத்தது பீனது இடப்பக்கத்திலே அருகில் ஆகும். ஆகவே வந்து அந்த கூற்று வந்து சரியானதாக வந்து இருக்கும். விட வந்து 4ஆம் விட. ஓகே, பீனது இருபுறம் அருகில் அமர்ந்திருப்பவர்கள் யார்? இது நாங்கள் குடைய தட்டவே தேவையில்லை. எஃப்பும் சியும். அப்ப நான் டிரெக்டா வந்து என்ன செய்யலாம், ஆன்சரை வந்து போடலாம். எஃப்பும் சியும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்துக்கு அருகே அமர்ந்திருப்பவர்கள் கீழே வருபவர்கள் யார் ஆகும்? இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்திற்கு பிஜிசி வருமா? வர்றது சான்ஸ் இல்லை. பிசிஜி என்றா வந்திருக்கலாம். அதே மாதிரி எஃபிசி. சரி, அந்த ஓர்டர் நான் வந்து ஒரு எழுதுறேனே ஈஸியா. டி ஏஎஃப் ஏஎஃப் இதான் வந்து என்னது ஓர்டர். சரிதானே? இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்திற்கு அருகருகே அமர்ந்திருப்பவர்கள் கீழே உள்ளவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அதே ஓர்டர் வரணும். பிசிஜி வருமா? ஓ, பிசிஜி வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. எஃபிசி வருமா? ஓகே, வலது பக்கத்துக்கு அருகே டிஜி சிடிஜி வந்து வராது. அது மாதிரி இடிஜியும் வர்றது சான்ஸ் இல்லை. அப்ப இந்த கேள்விக்கு வந்து 2 விடையில் வருமா? ஒப்பீனியன் இருக்கா? பிசிஜி வரக்கூடியது. இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்துக்கு அருகே வந்திருப்பார்கள். அப்ப இந்த நேர் ஒழுங்குல பார்த்தோம்னா சரி, தொடர்ச்சியாக இருக்கிறனா பிசிஜி வந்து வரக்கூடியது. அதே மாதிரி எஃபிசியும் வரக்கூடியது. இந்த கேள்வி வந்து நீ எவ்வளவு தூரம் இன்ட்ராக்ட் பண்றீங்களோ அந்த தூரம் தான் நிறைய கேள்வி பார்க்கலாம். அது மாதிரி புது புது விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீ இன்ட்ராக்ட் பண்ணலன்னா லைக் எந்த ஐடியா மட்டும்தான் உள்ள இருக்க போகுது. லைக் நான் சொல்ல வர விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்லிட்டு போற மாதிரி இருக்கும். நீங்களும் இன்ட்ராக்ட் பண்ண விளக்கிட்டாதான் இந்த புது புது விஷயங்கள் புது புது ஐடியாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணப்படும். ஓ, என்னன்னு சொன்னா இது நாங்க ரெக்கார்ட் பண்ணினாலும் இந்த செஷன் ரெக்கார்டிங் நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டோம்.
மேக்சிமம் நீங்க பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் ரெக்கார்டிங் கேட்கலாமென்று எதிர்பார்க்க வேண்டாம். மேக்சிமம் நீங்க இன்டராக்டிவா கதைச்சு பயனடைஞ்சு கொள்ளுங்க. விளங்காட்டி உடனே உடனே கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுங்க. அப்படி இல்லாம சும்மா ஜஸ்ட் ஜாயிண்டா இருக்கிற மாதிரி இருக்கிறது அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்க போறது இல்ல. அதான் நானே இப்போ இந்த பேப்பர் எடுத்து ஏற்கனவே 2 3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டக்குன்னு செஞ்சுட்டு போகலாம். ப்ராக்டிஸ் பண்ண ரீசன் வந்து உங்களோட சேர்ந்து செய்யும் போது தான் எனக்கு அந்த கேள்வி எப்படி அப்ரோச் பண்றேன் பிஜிசி அப்படின்னு. வந்து ஓர்டரா இல்ல தானே அண்ணா? ஓகே, சரி, அதான் விட ரைட். இந்த ஓர்டர் வரும் அது இந்த மிஸ்டேக் தான் ரைட். அப்போ நீங்கள் சொல்லும் போது தான் தெரியும். இப்போ இல்லாட்டி நீங்கள் சரி என்ன விட்டுருப்பீங்க. சரி, இங்கே வந்து பிஜிசின்னு சொல்லி தந்திருக்காங்க, ஆனால் ஓர்டர் வந்து பிசிஜின்னு இருக்குது. ஓகே, அப்போ இந்த விட வராது. இரண்டாவது வந்து சரி, அதுவுமே நானும் டக்குன்னு டக்குன்னு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் விவரத்தில் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் மோஸ்ட் சான்ஸ் இல்லை, பட் இருந்தால் ஒரு சில கேள்வி இல்லை. அடுத்த கேள்வியை பார்ப்போம். பின்வரும் வினாக்கள் குறித்த ஒரு பரீட்சை வினாத்தாள் ஒன்றிற்கு புள்ளிகள் வழங்கப்படும் முறை தொடர்பான கீழே உள்ள ஒரு பரீட்சை வினாத்தாள்ல வந்து கேள்வி வச்சுக்கொண்டு இருக்கு. சரி, ஓகே, இந்த கேள்வி வந்திருக்கா நான் கவனிக்கல. அந்த ஓர்டர் அப்படி வந்துட்டு விஷுவல 50 வினாக்களை கொண்ட இந்த நுண்ணறிவு வினாத்தால் ஒன்றுக்குரிய மொத்த புள்ளிகளின் எண்ணிக்கை ஒவ்வொன்றிற்கும் 3 புள்ளிகள் என்றவாறு 150 புள்ளிகள் ஆகும். ஓகே, 50 வினாத்தால் 50 வினாக்கள், ஒரு கேள்விக்கு வந்து 3 புள்ளி மொத்தமா வந்து 150 புள்ளிகளை வந்து கொண்டிருக்கு. அடுத்த வினாத்தாளுக்கு புள்ளிகளை அடுத்த வினாத்தாளுக்கு புள்ளிகளை வழங்கும் போது ஓகே, அந்த தாள்களுக்கு புள்ளிகளை வழங்கும் போது பிழையான விடையை வழங்கும் ஒவ்வொரு வினாவுக்கும் 2 புள்ளிகள் படியும், விடை எழுதாத ஒவ்வொரு வினாவுக்கும் 2 புள்ளிகள் படியும் குறைக்கப்படும். சரிதானே? விட வந்து பிழையா எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னா மார்க்ஸ் இருக்காது, ஆனா 2 புள்ளி வந்து மைனஸ் பண்ணப்படும். பிழையான விடையண்டா ஒன்றுமே இல்லாம பிளாங்கா இருக்குமெண்டா அதுக்கு என்னது, 1 புள்ளி வந்து குறைக்கப்படும். சரிதானே? பாவம் எல்லா வினாக்களுக்கும் விடையளித்திருந்த மாணவி ஒருவர் 7 விடைகளுக்கு தவறாக அளித்திருப்பின் அந்த மாணவி பெற்ற மொத்த புள்ளிகள் எவ்வளவு? எல்லா வினாக்களுக்கும் வந்து விடையளிச்சிருக்கிறார். ஆகவே என்னது, இந்த -1 புள்ளி வந்து வராது. ஆனா 7 வினாக்களுக்கு வந்து தவறா அளித்திருக்கிறாருண்டா மொத்தம் சரியா அளித்த வினாக்கள் எத்தனை? 43 வினாக்கள். உடனே டக்குன்னு வாங்கினாங்க இல்லை 150 போட்டுட்டு 7 கேள்வி பிள்ளைண்டா 7 2 14 கழிச்சு போய் 136 ஈஸியாக போடணும். அப்படி இல்லை, அப்படியான சந்தர்ப்பங்களும் இருக்கு. அப்போ அவர் சரியா விடையளிச்ச வினாக்கள் எத்தனை? 43. அப்போ 43 வந்து 3ஆல் பெருக்கினோம்னா 129 வந்து வரும். அப்போ அவர் சரியான வினாக்களுக்கு பெற்ற மொத்த புள்ளிகளே வந்து என்னது 129. அதுல இருந்து 7 வினாக்களுக்கு என்ன பிழையா வந்து விடையளிச்சிருக்காரு. அப்போ அதுல என்ன எத்தனை மார்க்ஸ் கழிக்கணும்? -2 படி 14 மார்க்ஸ் கழிச்சோம்னு சொல்லி தருவாங்க. 115 புள்ளிகள் வந்து வரும். இது விளங்கிட்டுதா? யாருக்கும் எதுவும் கொஸ்டின்ஸோ டவுட்ஸ் எதுவும் இருக்குதா? என்னதுன்னா 43 அது விளங்கல எனக்கு. ஓகே, இதுல வந்து சொல்லியிருக்காங்க 50 வினாக்கள் மொத்தமா இருக்கு. சரியா விடை செஞ்சாங்கன்னு சொல்லிச்சுன்னா 3 புள்ளிகள் வழங்கப்படும். பிழையான வினாக்களுக்கு வந்து புள்ளி ஒன்றும் வழங்கப்படாது, அப்போ 2 புள்ளி குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த எல்லா வினாக்களுக்கும் விடையளித்திருக்கிற மாணவி 7 வினாக்களுக்கு வந்து பிழையா விடையளித்திருக்கிறாங்க. அப்ப 7 வினாக்களுக்கு வந்து விடையளிச்சிருந்தா சரியாக விடையளித்த வினாக்கள் எண்ணிக்கை எத்தனை? 43 தானே? இது ஓகேயா? ஓகே அண்ணா. ஓகே, அப்ப 43க்கும் சரியான
புள்ளியை கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா 129. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, பிழையா விடையளிச்ச ஒவ்வொரு வினாக்களுக்கும் வந்து 2 புள்ளிகள் குறைக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தமா வந்து அவன் 7 வினாக்களுக்கு பிழையா விடையளிச்சதால வந்து 14 புள்ளிகள் குறைச்சோம்னு சொல்லி 115 வந்து வரும். விளங்கிட்டதா? ஓமண்ணா விளங்கிட்டது. ஓகே. அடுத்தது வந்து அடுத்த கேள்வி 32ஆவது கேள்வியை பார்ப்போம். 2 வினாக்களை தவிர மற்றைய சகல வினாக்களுக்கும் விடையளித்த மாணவன் ஒருவன் பெற்ற மொத்த புள்ளி 102 எனில் அந்த மாணவன் சரியாக விடையளித்திருந்த வினாக்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? ஓகே, இப்ப இந்த கேள்வி பார்ப்போம். 2 வினாக்களுக்கு வந்து விடையளிக்க இல்லை. அப்ப 2 வினாக்களுக்கு என்னது, -1 போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். -1 போட்டோம்டா அவன் மொத்தம் இந்த 48 கேள்விகளில் எவ்வளவு புள்ளி பெற்றிருக்கிறான்? 104 புள்ளியை பெற்றிருக்கிறான். இது விளங்கிட்டுதா? ஓமண்ணா. ஓகே. ஏனண்டா எழுதாத வினாக்களுக்கு வந்து என்னது, ஒரு புள்ளி வந்து குறைச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த ரெண்டு கேள்வியை மட்டும் பார்த்தோம்னா அவன் விடையளித்த 48 கேள்விகளை மொத்தமாக வந்து 104 மார்க்ஸ் வந்து பெற்றிருக்கிறான். இப்ப இதுல இருந்து நான் பார்க்கணும் என்னது, சரியாக விடையளித்த வினாக்கள் எண்ணிக்கை. சரி சரி. அப்போ உதாரணத்துக்கு ஒரு 40 எடுப்போம். 40 கேள்விக்கு சரியா விடையளிச்சிருந்தானுன்னா என்னது, 120. அதுல இருந்து 8 கேள்விக்கு என்ன 16 கழிச்சோம்னு சொல்லி சொன்னா 104 அப்படியே வந்துட்டுது. சரி தானே. நான் ஒரு கெஸ்லாம் போட்டு பார்த்தேன், 40 போட்டு பார்ப்போம்னு சொல்லி உனக்கு கூடலாம் குறையலாம்ன்றதுக்காக. அப்போ 40 போட்டோம்னு சொல்லி சொன்னா 40 கேள்விக்கு சரியா விடையளிச்சிருக்காங்கன்னா 40 தரம் 3 120. அப்போ 48 கேள்வியில் எத்தனை கேள்விக்கு பிள்ளையா விடையளிச்சிருக்கணும்? 8 கேள்விக்கு. அதுல இருந்து 16 மார்க்ஸ் கழிச்சா 104 மார்க்ஸ் வந்து வரும். சரி தானே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ 45 புள்ளி என்ன போட்டு பார்க்குறேன். சரி, 45 நான் எடுக்கோள் தான் எடுத்தேன். 40 இப்போ பெருசாக எடுக்கல, எடுக்கோளாக எடுத்தேன். அப்போ 45 கல்லியில் அடுத்து என்ன நடந்திருக்கும்? 45 தரம் 3 135. அதுலேருந்து எத்தனை கல்லிக்கு இப்படியா விடை எடுத்துக்கணும்? 3 கல்லிக்கு இப்படியா வந்து விடையெளி இருக்கணும். அப்போ -6. அப்போ வந்து 129 மார்க்ஸ் வந்து இருக்கும். இது விளங்கிட்டு அப்படி எடுத்தேன் நான் சொல்லி. இது ஜஸ்ட் கெஸ்ஸிங்கான 40 எடுத்தேன். அப்படி இல்லாமல் பாட்டு போட்டு பார்க்குறேன்னா அப்படி வரும். இது விளங்கிட்டா? அது யாருக்குமே டவுட்ஸ் திரும்ப விளங்கப்படுத்தணும்னா சொல்லுங்க, இஷ்யூ இல்லை. விளங்கிட்டு. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஓகே. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 வினாக்களை தவிர மற்ற சகல வினாக்களுக்கும் விடையளித்திருந்த மாணவன். அவர் 2 வினாக்களுக்கு விடையளிக்கலைன்னா 2 புள்ளிகள் வந்து என்னது, அவருக்கு வந்து குறைக்கப்பட்டிருக்கு. அப்ப அவர் மொத்தமா விடையளித்த கேள்விகள் எண்ணிக்கை வந்து 48. இது ஓகேயா? அப்ப அவர் இப்ப பெற்றிருக்க மொத்த புள்ளி வந்து 102டா 48 கேள்வியிலையும் 2 கூட்டினோம்டா 104 புள்ளி பெற்றிருக்கணும். சரி. அப்ப அவர் மொத்தம் 50 கல்லிலேயும் 104 புள்ளி பெற்றிருக்கார். அது 2 கல்வி விடைகள் இல்லைன்னால வந்து என்னது 102 புள்ளி வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப அவர் 48 கேள்விக்கு விடையளி இருக்கார். சரிதானே. அப்ப இப்ப நாங்க பார்க்கணும் எத்தனை கேள்விக்கு வந்து சரியா விடை எழுதிருக்காருன்னு. அப்ப நானே இப்ப என்ன செய்யறேன், ஒரு கெஸ்ஸிங்ல வந்து 35 எடுக்கிறேன். சரிதானே. 35 எடுக்கிறேன். அப்ப 35 கேள்விக்கு வந்து என்னது சரியா விடை அளிச்சிருக்கார். 13 கேள்விக்கு வந்து பிள்ளையா விடை அளிச்சிருக்கார். 2 கேள்விக்கு ஒன்றுமே செய்யல. இதான ஒரு பேப்பர் ஸ்ட்ரக்சர். மார்க்ஸை போட்டு பார்த்தோம்டா 35 தரம் 3 சரியான கேள்வி என்றக்குள்ள 105. 13 கேள்வி பிள்ளை -26. அப்படி போட்டு பார்த்தோம்னா 79 புள்ளி தான் வரும். இல்ல அப்ப 35 விட 40 போட்டு பார்த்தோம்டா 40 போட்டு பார்த்தோம்டா மொத்தமா 120. சரிதானே. அதுல இருந்து 8 கேள்விக்கு சரியா பிடி அளிக்கல -16. அப்ப 104 வரும். அதுலயும் 2 கேள்விக்கு ஒண்ணுமே விடையளிக்கவே இல்லை. அப்ப அதுல இருந்து 2 புள்ளி கழிப்பட்டு சொல்லிச்சோன்னா 102 வரும். இது விளங்கிட்டுதா? ஆமாம் சார், ஆமாம். ஓகே ஓகே.
அடுத்த 33வது கேள்வியை பார்ப்போம். 7 வினாக்களுக்கு விடை எழுதாத இந்த மாணவன் ஒருவன் 8 வினாக்களுக்கு தவறாக விடையளித்து பின் அந்த மாணவன் பெற்ற மொத்த புள்ளிகள் எவ்வளவு? 7 வினாக்களுக்கு வந்து விடை எழுத இல்லை -7. 8 வினாக்களுக்கு வந்து என்னது தவறா வந்து விடையளிச்சிருக்கான், ஆகவே -16. 7 மட்டும் 15, அப்போ மிச்சம் 35 கேள்விக்கு வந்து என்னது சரியா வந்து விடையளிச்சிருக்கான். ஆகவே அந்த 35 சரியான கேள்வியில அவன் பெற்ற புள்ளிகள் எண்ணிக்கை வந்து மொத்தம் 105. சரி, 35 கேள்வி சரியா இருக்கான். 8 கேள்விக்கு வந்து என்னது இப்படியா விடை வச்சிருக்கானா, 16 வந்து கழிக்கணும். 7 கேள்விக்கு வந்து என்னது விடை எழுதவே இல்லை, -7. அப்ப 105ல இருந்து 23 புள்ளிகள் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா 82 வந்து விடையா வரும். இது விடையிட்டுதா? யாருக்கும் கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குதா? ஓகே எல்லாருக்கும்? ஓகே அண்ணா. ஓகே. அடுத்த 34வது கேள்வியை பார்ப்போம். 40 வினாக்களுக்கு சரியாக விடை எழுதியுள்ள மாணவன் ஒருவன் பெறக்கூடிய மொத்த புள்ளிகளாய் அமைந்தது 106 எனின் அந்த மாணவன் எத்தனை வினாக்களுக்கு விடை எழுதாதிருந்தார்? டக்குனு பார்க்கலாம். 40 வினாக்களுக்கு சரியா விடை எழுதிக்கான மொத்தம் 120 புள்ளி பெற்றிருப்பார். சரி, ஆனாலும் பெற்றது வந்து 106 புள்ளிகள். மிச்சம் 10 கேள்வியில வந்து எத்தனை கேள்வி என்னது பிள்ளையா செஞ்சிருக்கணும், அதுல எத்தனையோ கேள்வி வந்து என்னது பிளாங்கா விட்டுருக்கணும். எத்தனை வினாக்களுக்கு விடை எழுதாதிருந்தாருன்றதான் கேட்டிருக்காங்க. சரிதானே? அப்ப பார்க்கணும் 14 மார்க்ஸ். 10 கேள்வி 14 மார்க்ஸ் இழந்திருக்காரு அப்படின்னா போட்டு பார்ப்போம். இப்போ 6 கேள்விக்கு வந்து 4 புள்ளியை போடுவோமே. 4 கேள்விக்கு விடை எழுதாதிருந்தா 14 4 புள்ளி போயிடும். அப்போ மிச்ச 6 வினாக்களுக்கு வந்து பிள்ளையா விடை அளிச்சிருந்தாருண்டா 12 புள்ளி போச்சுன்னு சொல்லி மொத்தம் 16 புள்ளி போயிருக்கணும். 4 வந்து விடையா வேறாது. 6 புள்ளியை போட்டு பார்ப்போம். அப்போ அப்படின்னா 10 கேள்வியில் வந்து 6 கேள்விக்கு வந்து விடை எழுதாம விட்டுருக்கணும். 4 கேள்விக்கு வந்து விடை வந்து என்னது பிழையான விடையில் இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா இங்கே -6 இங்கே -8, அப்போ 14 புள்ளி என்னது சரியா வரும். குழப்பம் நினைக்கிறேன். விலங்குகள் அடிக்க திரும்ப சொல்லுங்க, விளம்பரம் விடுறேன். திரும்ப ஒருக்கா சொல்றேன் அண்ணா. ஓகே ஓகே. ஓகே, இதுல வந்து சொல்லியிருக்காங்க அவர் 40 கேள்விகளுக்கு வந்து விடை அளிச்சிருக்கார். 40 கேள்விகளுக்கு வந்து விடை அளிச்சு அவர் பெற்ற மொத்த புள்ளிகள் வந்து 106 என்று சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் வந்து 40 கேள்விகளுக்கு வந்து விடை எழுதியிருந்தாருன்னா அவருக்கு மொத்தம் எத்தனை புள்ளி கிடைச்சிருக்கும்? 120. 120. ஓகே, 120 புள்ளி வந்து கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப அவரோட டோட்டல் புள்ளி எத்தனை? 106. 14 மார்க்ஸ் என்னது கழிபட்டிருக்கு. 14 மார்க்ஸ் வந்து கழிபட்டிருக்கு. என்னென்னதுக்கெல்லாம் மார்க்ஸ் வந்து கழிப்பாங்க? ஒன்று கேள்வி விடையில வந்து பிள்ளையா இருந்தேன்னு சொல்லிச்சுன்னா 2 மார்க்ஸ் வந்து கழிப்பாங்க. அதே மாதிரி வந்து விடைத்தாள் வந்து என்னது ஒன்றுமே நிரப்பாம வெற்றிடமா இருந்தேன்னு சொல்லி சொன்னா 1 புள்ளி வந்து கழிப்பாங்க. அப்ப இந்த மிச்ச 10 கேள்வியில வந்து பிழையான வினாக்களை பிழையா வந்து விடையளிச்ச அந்த வினாக்களும் இருந்திருக்கணும், பிளாங்கா விட்ட வினாக்களும் என்னது இருந்திருக்கணும். அப்ப அது எத்தனை தான் நாங்க பார்க்க போறோம். சரியா? பிளாங்க் 10 பிழையானது 2 மார்க்ஸ். இல்ல
இதுல வந்து மொத்தம் 10 கேள்விக்குள்ள வந்து ஆஹ், பிழையா விட்ட கேள்விகளும் இருக்குது. அதே மாதிரி வந்து பிளாங்கா விட்ட கேள்விகளும் இருக்குது. அது பிழையா விட்ட கேள்வியா எக்ஸ் எடுக்கிறோம், பிளாங்கா விட்ட கேள்வியை வையன் எடுக்கிறோம்டா எக்ஸ் பிளஸ் ஒய் தானே 10, மொத்தம் 10 கேள்வி. அப்ப அதுல எக்ஸ் எத்தனை வரும் y எத்தனை வரும்ன்றதை நான் கேட்டிருக்கேன் கேள்வியா. அப்ப அதுல போட்டு பார்ப்போம். ஆனா எக்ஸ் ஐ கூட 10 தானே. எக்ஸ் வந்து பிள்ளையா செஞ்ச கல்வி 4 எடுத்தோம்னா பிளாங்கா விட்ட கல்வி இது 6 ரெண்டு வரும். அப்ப பிள்ளையா விட்ட கல்விக்கு வந்து 8 மார்க்ஸ் கழிவுபட்டிருக்கும், பிளாங்கா விட்டதுக்கு என்னது 6 மார்க்ஸ் கழிவுபட்டிருக்கும். 14 மார்க்ஸ் கழிவுபட்டிருந்தேன்னு சொல்லி சொன்னா இந்த பிளாங்கா விட்டது வந்து 6 சரியா வரும். அல்ல நான் இப்ப மற்ற கல்வி விடைய பாக்குறேனே. இப்ப இதுல வந்து 4 பிளாங்க் வந்து பிள்ளையா விட்டுருக்காங்க. சரி, 4 பிளாங்க் எடுக்க சொல்லியிருக்காங்க. 4 பிளாங்கண்டா எத்தனை பிள்ளையா செஞ்ச மாதிரி இருக்கும்? எக்ஸைஸ் கூட 10. அப்போ 4 பிளாங்கண்டா 6 கள்ளி பிள்ளையான கள்ளி. அப்போ 4 பிளாங்கும் -4, 6 பிள்ளைக்கும் -12. அப்போ -16 மார்க்ஸ் வந்து. அப்போ 16 மார்க்ஸ்க்கு வந்து வேண்டா அப்புறம் மொத்த புள்ளி எத்தனையா இருக்கும்? 104 இருக்கும். அது வந்து என்ன இப்படியா வந்து இருக்கலாம். 10 கழில வந்து என்ன மொத்தமா வந்து 14 மார்க்ஸ் கழிவட்டுக்கணும். அப்போ ஒன்று என்னது ரெண்டுமே பிள்ளையானதையும் பிளாங்கா விட்டதையும் கூட்டம்னா 10 கல்லு தான் வரும். அப்போ அதை கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த விட வந்து வரும். சரி, விளங்கிட்டுதா? சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். 5 வினாக்களுக்கு விடை எழுதாதிருந்த மாணவன் ஒருவன் மொத்தமாக 0 புள்ளிகளை பெற்றானேன். 0 புள்ளிகளை பெற்றானேன். அந்த மாணவன் எத்தனை வினாக்களுக்கு சரியான விடையில் இருந்தார்? எத்தனை வினாக்களுக்கு சரியான விடையில் இருந்தார்? என்ன தர சொல்லியிருக்காங்க? மொத்த புள்ளி வந்து 0. அப்போ 5 வினாக்களுக்கு தான் வந்து என்னது விடை எழுதலைன்னு சொல்லியிருக்காங்க. சரிதானே? அப்போ மொத்தமாக எத்தனை 50 வினா. அவர் மொத்த பெற்ற புள்ளிகள் 0. சரிதானே? அவர் 5 வினாக்களுக்கு வந்து என்னது விடை எழுதவில்லை. ஆகவே அதுல வந்து என்னது 5 புள்ளிகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கும். ஆகவே அவர் எழுதின அந்த 45 கேள்விகள்ல வந்து அவர் பெற்ற மொத்த புள்ளிகள் வந்து என்னது +5. சரி, நம்ம 45 கேள்வியில வந்து போய் மொத்தமா 0 வரும். இது வரைக்கும் விளங்கிட்டுதா? இது 50 கேள்வி செஞ்சு 0 எடுத்தது, 5 கேள்வி பிள்ளை விட்டு -5, மொத்தம் 45 கேள்வியில +5 எடுத்திருக்கார். இவ்வளவு கண்ட வரைக்கும் விளங்கிட்டுதா? யாருக்குமே டவுட் இருக்குதா? சரியான சரியா விட எழுதியிருந்தா ஒன்றுக்கு 3 மார்க்ஸ் இல்லைன்னா. 1க்கு 3 மார்க்ஸோ? ஓகே, இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் 5 கேள்விக்கு வந்து விடை எழுத இல்லை. சரிதானே? அப்ப அதுல -5 வந்திருக்கும். மிச்சம் 45 கேள்விக்கு வந்து விடை எழுதியிருக்கார். சரியா விடை எழுதியிருக்காருன்னு சொல்லல, விடை எழுதியிருக்கார். அவங்களும் சரியான கேள்வியும் இருக்குன்றது, பிழையான கேள்வியும் இருக்குது. அப்ப சரியான கேள்விக்கு மார்க்ஸ் வரப்போகுது, பிழையான கேள்விக்கு என்ன மார்க்ஸ் கழிவிட போகுது. அப்படி கழிவிட்டு தான் இந்த 45 கேள்விகள முடிவுல வந்து +5 மார்க்ஸ் வந்திருக்கு அவருக்கு. ஆனா அவர் என்னது 5 கேள்விக்கு எழுதாம விட்டதால அதுவும் போய் மொத்தமா 0 புள்ளி வந்திருக்கு. சரி அண்ணா. ஓகே, அப்ப இப்ப நாங்க என்ன செய்யணும்னா சரியா செஞ்ச கேள்வி என்னது அல்லது இப்படி செய்யலாம். பிழையா செஞ்ச கேள்வியை வந்து எக்ஸ் என்ன எடுக்கலாம், நம்பரை வந்து எக்ஸ் என்ன எடுப்போம். எக்ஸுக்கு எத்தனை ஒவ்வொரு கேள்விக்கும் 2 போகுது. அப்ப சரியா செஞ்ச கேள்விகள் ரெண்டுக்கு எத்தனை 45 - x. இது விளங்கிட்டா? ஓமண்ணா. ஓகே, பிள்ளையா செஞ்ச கேள்விகள் ரெண்டுக்கு வந்து எக்ஸ்ண்டா, சரியா செஞ்ச கேள்விகள் ரெண்டுக்கு வந்து 45 - x. இப்போ நான் பாவம் சாமாட போடுவோம். 45 - x சரியா செய்த கேள்விகள் எண்ணிக்கை. அப்போ சரியா செஞ்ச என்ன 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதை போடுறேன். மைனஸ்
எக்ஸ் தர 2. ஏன்னா ஒவ்வொரு கல்லிக்கும் என்ன 2 மார்க்ஸ் கழிக்க போகிறாங்க. பிள்ளையா செஞ்ச ஒவ்வொரு கல்லிக்கும் வந்து என்ன சாரி 2 மார்க்ஸ் வந்து கழிக்க போகிறாங்க. எவ்வளோ கூட்டிச்சோம்டா +5 வந்து வரும். +5 வந்து வரும். சரி அப்போ சாமாட்டு இருக்கும் 45 தர 3 135 -3x -2x is equal +5. அப்போ 5x is equal 130. x is equal 130 × 5. அப்போ 26 கேள்வி. அவர் என்னது 26 கேள்விக்கு வந்து எக்ஸ் எக்ஸ் என்ன பிள்ளையா வந்து செஞ்சிருக்கார். அப்போ 45 கேள்வியில் வந்து மிச்சம் 19 கேள்விக்கு வந்து என்னது சரியா வந்து செஞ்சிருக்கார். சரி சரியாண்டு பார்ப்போம். இப்போ 19 தர 3 19 தர 3 57. அப்போ 19 கேள்விக்கு அவர் சரியா செஞ்சிருந்தா அது மூலமா அவள் பெற்ற புள்ளிகள் நினைக்க 57 மைனஸ் 26 கேள்விக்கு புள்ளியா செஞ்சா 26 தர 2 எத்தனை 52. அப்போ 57லேருந்து 52 போச்சுன்னு சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு +5 வந்து வரும். மிச்சம் 5 கேள்விக்கு விடையது இல்லை. அது முடியாது 0. இவ என்ன கேட்டிருக்காங்க எத்தனை கேள்விகளுக்கு சரியாக விடையில் இருந்தாருண்டா 19 வரும். இது விளங்கிட்டுதா? இது விளங்கிட்டுதா இல்லை யாருக்கு கேள்விகள் இருக்குதா? அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஓகே, பிளக் என்பது இந்த எழுத்துக்களாலையும் மெய்ஸ் என்பது இந்த எழுத்துக்களாலையும் ரகசிய குறியீட்டில் வந்து தந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து என்ன கேட்டிருக்காங்க வேற வேற அந்த பெயர்களுக்கு வந்து எப்படி வருமானு கேட்டிருக்காங்க. இப்போ இதை மட்டும் பார்த்து இந்த பெயர் நம்பரையும் பார்த்து இந்த இல்லை நம்பரு சாரி பேருக்குரிய அந்த எழுத்துக்கள் இருக்குதானே எழுத்துக்களுக்குரிய நம்பர் வந்து என்ன ஆர்டர் இன்னொரு எண்கோளத்தில் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்லி அவங்களால கேள்வி வந்து சிம்பிளாக செய்யலாம். 2 மினிட்ஸ் டைம் தரேன். 2 மினிட்ஸும் போகாது பட் பாருங்க. யாருக்கு மேம் ஐடியாஸ்? யாருக்கு ஐடியாஸ் இருந்தால் சொல்லலாம். அந்த எல்லாம் மாடலா போட்டு பார்த்து கண்டுபிடிக்கணும்.
இல்லை இப்போ இதில் வந்து ஏக்கு ஏ எண்ணக்குள்ள எப்படி வந்து தந்திருக்காங்க, அது பி எண்ணக்குள்ள எப்படி அந்த ஓர்டர் இருக்குன்னு பார்த்தோம்னா தெரியும். ஒண்ட ஒட்ட ஒண்டா ஒற்றை எண்ணில் போய் கொண்டிருக்கோம். ஓகே, இதில் அப்படி இல்லை. இதில் பார்த்தோம்னா ஏ இந்த இருக்கு, சரி, ஏ இந்த இருக்கு, பி இந்த இருக்கு, சரிதானே. ஏயை பார்த்தோம்னா 1/26 இருக்கு. அது மாதிரி சியை பார்த்தோம்னா 3/26 இருக்கு. பி வந்து செய்யாங்க, பி எண்டைக்குள்ள வந்து 1/13 இருக்கு. சரி, ஏ பார்த்தோம்னா 1/26, பி வந்து என்னது 1/13, சி வந்து 3/26. இந்த 1/13 இருக்கு தானே, அதை வந்து இன்னும் கொஞ்சம் இதில் எழுதி நம்ம பின்னத்தில் பிரிப்பு எழுதி நம்ம சொல்லிச்சுன்னா 2/26 வரும். சரி, பார்த்தோம்னா இந்த மேல இருக்கிற தொகுதியில் இருக்கிற எண் வந்து அந்த அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்து எத்தனையாவது இலக்கத்தில் அந்த எண் இருக்குதோ அந்த நம்பர் இருக்குது, கீழே 26ன்னு சொல்லி இருக்குது. சரி, அதை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா மிச்ச எல்லாத்தையும் வந்து நீங்க ஈஸியாக எழுதலாம். அதே மாதிரி இதில் வந்து அந்த நம்பர் தந்து என்ன சொல்லன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க இந்த விஷயம் இந்த இந்த தொடர்பு மட்டும் ஈஸியா டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மித்த 5 கேள்வி செய்யறதுமே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இந்த கேள்வி நான் பார்க்க போறது இல்லை, இப்போ நீங்க லேட்டா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பட் இதுல மெயினா நீங்க பார்க்க வேண்டியது எப்படி அந்த தொடர்பை கண்டுபிடிச்சு எடுத்தீங்க. அண்ணா அந்த கேள்வியை கொஞ்சம் விட்டீங்கன்னா நாங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுட்டு பிறகு எழுதி செய்து பார்ப்போம். ஓகே ஓகே, ஷூர். அழைச்சி வரேன். ஓகே, சரி அண்ணா. ஓகே. அடுத்த கேள்விகள். பின்வரும் வினாக்கள் சதுரமுகி தாயக்கட்டை ஒன்றின் முகங்களுக்கு இடைப்பட்ட இலக்கங்களை வேறு வேறு நிலையில் காட்டுகின்றன. கீழ்வரும் படங்களை காட்டுகின்ற கீழ்வரும் படங்களை அடிப்படையாக கொண்டு என்னது ஒரே ஒரு சதுரமுகி தாயக்கட்டை தான், அதுல வேற வேற பரிமாணங்களை வந்து இந்த 3 படங்களா வந்து காட்டியிருக்காங்க. இவற்றின் அடிப்படையில் அதன் கீழ் கேட்கப்படும் வினாக்களுக்கு மிக பொருத்தமான விடையினை அருகில் உள்ள அடைப்புக்குறிகள் எழுதுக. சரிதானே. இலக்கம் 4ற்கு எதிர்பக்கத்தில் வரக்கூடிய இலக்கம் யாது? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு இலக்கம் ஒரு தரம் தானே அண்ணா வரும். ஆமா. ஓகே, நான் இந்த கேள்வியை பார்ப்போம். பட் அதுக்குள்ள யாருக்குமே ஐடியாஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க, இல்லாட்டி நான் சொல்றேன். ஓகே, இதுல முதலாவது படத்தை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா 5 இருக்கு, 6 இருக்கு, இதுல 2 இருக்குது. அதே நம்ம வந்து மூன்றாவது படத்தை பார்த்தோம்னா 5, 6 இருக்கு, மேல வந்து 1 இருக்குது. ஆகவே இந்த 2க்கு எதிரே வந்து 1 தான் வரணும். இதை அக்செப்ட் பண்றீங்களா? அப்பதான் 5, 6 வரைக்கும் வந்து என்ன, மேல 1 வரும். இது ஓகேவா?
ஓம். ஓகே. அப்ப இப்ப எங்களுக்கு அடுத்தது என்ன தேவை? 1 2 5 6 வந்து இப்ப அடுத்ததா 3,4 தான் வந்து என்னது? 3,4 தான் இப்ப போடாம பெண்டிங்ல இருக்குது. அப்ப பாவம் ரெண்டு அடிப்படையா வச்சுக்கொண்டு பார்ப்போம். ரெண்டு அடிப்படையா வச்சுக்கொண்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இரண்டினை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால் சரிண்ணே, இந்த இதை வந்து அப்படி நேரா டிரெக்டாவே பார்த்தோம்னா வராது. இதை வந்து நான் எப்படி பார்க்கணும்டா, இதை இந்த இந்த ரெண்டை கொண்டு போய் இதே முகத்தோட வந்து என்ன செய்யலாது, பொறுத்த இயலாது. ஏன்னு சொல்லி சொன்னா மேல 4 இருக்குது, ஆனா இங்க மேல என்னது 5 இருக்குது. ஆக வந்து இதை கொண்டு போய் என்ன இந்த இந்த ஜாயிண்டோட வந்து என்னது பொறுத்த இயலாது. ஆகவே ஒன்று என்ன செய்யலாம், இரண்டு இரண்டு இதுல இருக்கு, 3 என்ன செய்யலாம், 3 கீழே போச்சுன்னு சொல்லி சொன்னா 4 வந்து எதிர்பக்கத்தில் வரும். இதை விளங்கிட்டா உங்களுக்கு? ஓமண்ணா. ஓகேண்ணே, இதை கொண்டு இரண்டு இதுல பொருத்தி இங்கால எப்பயுமே லைக் இந்த பக்கத்துல வந்து 3 வரும்னு சொல்லி சொல்லலாம். ஏண்டா மேல 5 இருக்கு, இங்க மேல 4 இருக்கு, அப்ப பொருந்தாது. அப்ப என்ன செய்யலாம், இரண்டு இரண்டு இதுல போட்டு இரண்டு கீழே வருது பாருங்க படம் உண்டு, அதுல 3 கொண்டே போட்டோம்னா என்ன ஆப்போசிட்ல வந்து 4 வரும். அப்ப இப்ப நான் கண்டிப்பா மட்டும் சொல்லிச்சேன்னா அடுத்த கேள்வியில வந்து அப்ரோச் பண்றது ஈஸி. இலக்கம் 4க்கு எதிராக இருக்க போது என்னது 6, இலக்கம் 3க்கு எதிராக இருக்க போறது 5, இலக்கம் 6 இலக்கம் 6 தாயக்கட்டையின் மேற்பக்கத்தில் உள்ள போது இலக்கம் 4க்கு இடது பக்கத்தில் இருக்கக்கூடியது. இந்த இது வந்து மேல இருந்தேன்னு சொல்லி சொன்னா 4 என்ன செய்ய போகுது, கீழே இருக்க போகுது. அப்ப 4க்கு இடது பக்கத்தில் வரக்கூடிய இலக்கம் எது? தாயக்கட்டை 6 வந்து தாயக்கட்டை மேற்பக்கத்தில் இருந்தேன்னு சொல்லி சொன்னா 4 வந்து கீழ்ப்பக்கத்தில் இருக்கும். அப்ப அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து 4க்கு இடது பக்கம்னு சொல்லி கேட்கல அதெல்லாம். அப்ப நாங்க கண்டது பிள்ளை. யாருக்கும் வேற எதுவும் ஒப்பீனியன்ஸ் இருக்குதா? இதுல வந்து எப்படி பார்த்தேன்னு சொல்லி சொன்னா இங்க 5 மாறும் வந்து கொமனா இருக்குது. சரி, அதே மாதிரி இங்கேயும் வந்து என்னது 5 மாறும் இருக்குது. ஆகவே இதே மாதிரி 5 மாறும் இங்க பிறந்தோம்னு சொல்லி சொன்னா இங்கால 2க்கு எதிர்பக்கத்துல வந்து 1 வந்து வர வேணும். அடுத்ததா வந்து 2 வந்து இதுல இருக்குது. சரிதானே, அதே 2 தான் வந்து என்னது இங்கேயும் இருக்குது. அப்ப இதை கொண்டு போய் பொறுத்தினா என்ன, இதை கொண்டு போய் இங்க பிக்ஸ் பண்ண வேண்டாம். 3 என்னது 3 இங்கால பக்கம் வந்ததுண்டா 4 வந்து மேற்பக்கத்துல வர வேண்டி இருக்கும். அது அப்படியும் என்னது சாத்தியம் இல்லை. அப்படி என்று சொல்லக்குள்ள வந்து 2 இங்க போட்டு 3 கீழே போட்ட வேண்டாம், 4 வந்து என்ன செய்யலாம் எதிர்பக்கத்துல வரலாம். இப்ப இதை தவிர வேற யாருக்கும் ஐடியாஸ் இருக்குதா?
ஓகே, அப்படி உங்களை ஒருத்தருக்கும் ஐடியா வரல அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கேள்வியை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கேள்வியும் அடுத்த கிழமை வகுப்புக்கு வரும்போது வந்து செஞ்சு விடுவாங்க. இதை நான் அடுத்த கிழமை ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மெட்ட கேள்விக்கு போவோம். சரியா? ஓகே. தயவுசெய்து அடுத்த கிழமை வரும்போது கேள்வி கட்டாயம் செஞ்சு விடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் இன்ட்ராக்டிவாக இருங்க இப்படி கேள்வி செய்யும்போது. ஓகே, நாங்கள் அப்போ முடிவு கொண்டு வரலாம் நம்புகிறேன். என்னென்னு சொன்னால் அந்த கம்யூனிட்டி எக்ஸாம் குரூப்பை நாங்கள் எல்லாரும் மெசேஜ் பண்ணக்கூடிய மாதிரி தான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்குது. அதனால் மேக்ஸிமம் எல்லாரும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்ள பாருங்க. நீங்கள் உங்களோட சந்தேகங்கள், கேள்விகள், நீங்கள் வித்தியாசமான கேள்விகளை பார்த்தீங்கன்னா அந்த கேள்விகளை குரூப்பில் போடைக்குள்ள மெட்டாக்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருங்க. அப்போ அந்த குரூப்பை பிரியோசனமாக பயன்படுத்துங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம். சரி ஜெசி, அப்போ முடிப்பாங்கண்ணே. ஓமண்ணா. ஓகே, இன்றைய அமர்வை குறுகிய கால ஏற்பாட்டில் ஒழுங்கு செய்து வந்த ஜெசிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அமர்வை முடிவு கொண்டு வாரம் மீண்டும் வார செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். நன்றி.